டாக்டர் எஸ் ஜீவாஸ் நீட் மிஸ்ட்ரி ஆஃப் பயாலஜி அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த சேனல் வீடியோக்களை தொடர்ந்து பெற சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோவில் நாம் இடியக்காரன் விலங்குகள் தோன்றினது பற்றியும் கேம்பிரியன் வெடிப்பு எக்ஸ்ப்ளோஷன் பற்றியும் பார்த்தோம். ஆனாலும் இது எல்லாமே கடலுக்குள்ளால தான் நடந்துச்சு. அதுவும் பில்லியன் கணக்கான ஆண்டுகள், பல 100 கோடி ஆண்டுகள் உயிர்கள் தண்ணியில் மட்டும்தான் இருந்துச்சு. ஆனால் உலக வரலாற்றில் முதல் தடவையாக சுமார் 500-400 மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி, அதாவது 50-40 கோடி வருஷங்களுக்கு முன்னாடி கடலோட எல்லைகளை தாண்டி நிலத்தை நோக்கி உயிர்கள் ஒரு நீண்ட பயணத்தை தொடங்கிச்சு. இந்த பயணம் வெறும் ஒரு எவல்யூஷனரி மூவ், பரிணாம நகர்வு மட்டும் இல்லை, இது உயிர்களோட அதிரடியான ஒரு புரட்சியா இருந்தது. உயிர்கள் கடலை விட்டு வறண்ட நிலத்துக்கு ஊர்ந்து வந்துச்சு. ஆமா, இப்ப நாம த ஸ்டோரி ஆஃப் தி காலனைசேஷன் ஆஃப் லேண்ட், நீரில் இருந்து நிலத்துக்கு குடிபெயர்ந்த உயிர்களோட மகா பயணத்தை தான் பார்க்க போறோம். இந்த உயிர்களுக்கு ஏன் கடலை விட்டு வெளியேற வேண்டிய நிர்பந்தம் வந்துச்சு? ஏன்னா கடலுக்குள்ள ஒரே டிராஃபிக் ஜாமா இருந்துச்சு. அதாவது உயிரின தொகை, லிவிங் பாப்புலேஷன் பெருகி அங்கே வாழ்றதே ஒரு சிக்கலான விஷயமா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஆபத்தானதாகவும் இருந்துச்சு. அது என்ன ஆபத்தானதாக இருந்துச்சு? வேட்டையாடுற உயிர்கள் இரையை துரத்தி வேட்டையாடி திணிச்சுங்க. அதனால இரையாகிற உயிர்களால் உயிர் வாழவே முடியாமல் போச்சு. இன்னொரு விஷயம், அவங்களுக்குள்ளாலேயே உணவு பற்றாக்குறை காரணமாக ஏகப்பட்ட போட்டி வேற நிலவிச்சு. ஆனால் நிலத்துல சூரிய ஒளி இருக்கு, கார்பன் டை ஆக்சைடு இருக்கு, கனிமங்கள் இருக்கு. அதுவும் இது எல்லாமே ஏகப்பட்ட அளவு கொட்டி கிடந்துச்சு. அங்கே வேட்டையாடிகள் பிரிடேட்டர்ஸும் இல்லை, போட்டியாளர்கள் காம்படிட்டர்ஸும் இல்லை. நிலம் ஒரு திறந்த பிரதேசமா உயிர்களை எங்கிட்ட வாங்கன்னு கூப்பிட்டுக்கிட்டே இருந்துச்சு. இப்படி இயற்கை இந்த உயிர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துச்சு. இந்த உயிர்களும் இயற்கையோட அழைப்புக்கு ஓகே சொல்லிடுச்சு. அப்ப கடல்ல இருந்து முதலா நிலத்துக்கு வந்த முதல் முன்னோடிகள் யாரு? தாவரங்கள் தான். அதாவது கடல்ல இருந்த விலங்குகள் முதல்ல நிலத்துக்கு குடிபெயரல. அதுங்களால உடனடியாக கடலை விட்டு வெளியேற முடியல. ஆனா சுமார் 470 மில்லியன், அதாவது 47 கோடி வருஷங்களுக்கு முன்னாடி பச்சை ஆல்காக்கள், அதாவது சிம்பிள் கிரீன் ஆல்கே அப்படின்னு சொல்றோம்ல, அது கடல்ல இருந்து ஈரப்பசை இருக்கக்கூடிய பாறைகள் மேல வளர ஆரம்பிச்சுது. சிம்பிள் கிரீன் ஆல்கேனா தெரியும்ல, தன்கிட்ட இருக்கக்கூடிய பச்சையத்தை, அதாவது குளோரோஃபில்லை வச்சு உணவு தயாரிச்சு தன்னோட செல்லுக்குள்ளேயே அதை ஸ்டார்ச்சா, அதாவது மாவு சத்தா சேர்த்து வச்சுக்கிட்டு தேவைப்படுறப்ப பயன்படுத்திக்கும். இவ்வளவு எளிமையா இருக்கக்கூடிய இந்த பச்சை ஆல்காக்கள் காலப்போக்கில் ஈரமான பாறைகள்ல ஒட்டிக்கிட்டு இருந்தாலும் காத்துல இருந்தும் மழையில இருந்தும் நேரடியா ஈரப்பதத்தை உறிஞ்ச ஆரம்பிச்சது. அப்படி உறிஞ்ச ஆரம்பிச்சு அது பிரயோஃபைட்டுகளா பரிணாம வளர்ச்சி அடைஞ்சது. ஏன் அப்படி பரிணாம வளர்ச்சி அடைஞ்சது? ஏன்னா இந்த நுண்பாசிகள் இருக்குல்ல, கிரீன் ஆல்காக்கள், அது முதல்ல ஈரப்பாறைகள்ல வளர்ந்தாலும் ஒரு நாள் அந்த பாறையில தண்ணி இருக்கும், இன்னொரு நாள் அந்த இடம் வறண்டு போயிருக்கும். அப்ப இந்த சூழ்நிலை தான், ஈரமும் வறட்சியும் மாறி வர்ற சூழ்நிலை தான் பரிணாம வளர்ச்சியை தூண்டி விட்டுச்சு. இந்த மாதிரி மாறி வரக்கூடிய சூழ்நிலையை சமாளிக்க இந்த தாவரங்கள் தன்னோட வெளிப்புற பகுதிகளுக்கு மெழுகு மாதிரியான ஒரு மேல் பூச்சை உருவாகிக்குது. அதாவது ஒரு வேக்சி அவுட்டர் லேயரை உருவாகிக்குது. அடுத்ததா யூவி ரேடியேஷன், அதான் புற ஊதா கதிர்கள் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக பிளாவனாய்டுகள், கரோட்டினாய்டுகள் மாதிரியான நிறமிகளை உருவாக்கிக்குது. அது மட்டும் இல்லாம அதிகமான நீர் இழப்புகளை தவிர்க்கிறதுக்குன்னு கட்டமைப்புகளை மேம்படுத்திக்குது. அதாவது ஸ்டொமேட்டா, இலை துளைகளை உருவாக்கிக்கிறது. இப்படி நிறைய தன்னைத்தானே தகவமைச்சுக்குது. சரி, இந்த பிரயோஃபைட்டுகள்னா என்ன? நாம பீச் பக்கம் எல்லாம் போனா பாறைகள்ல பாசி வளர்ந்துருக்கும், பார்த்துருப்பீங்க. அதுக்கு வேரெல்லாம் ஒன்றும் இருக்காது, அப்படியே பாறையில ஒட்டிக்கிட்டு இருக்கும். காலை வச்சிங்கன்னா வலிக்கிக்கிட்டு பிஞ்சு வந்துடும், நாமளும் கீழே விழ வேண்டியதா இருக்கும். அந்த
பாசி ஒரு வகையான பிரயோஃபைட். சரி, இந்த பிரயோஃபைட்டுகளுக்கு வாஸ்குலர் சிஸ்டம், அதாவது வாஸ்குலர் அமைப்பு கிடையாது. அது என்ன வாஸ்குலர் அமைப்பு? இப்ப நம்மோட உடம்புல நாளங்கள் இருக்கும், அதாவது இரத்த நாளம், நிணநீர் நாளம், இந்த மாதிரியான அமைப்புகள் தான் ரத்தம், நிணநீர் மாதிரியான விஷயங்களை நம்ம உடம்போட பல பகுதிகளுக்கும் எடுத்துட்டு போகும். அது மட்டும் இல்லாம ஊட்டச்சத்துக்களையும் ஹார்மோன்களையும் இன்னும் உடம்புக்கு என்னெல்லாம் தேவையோ அந்த அத்தியாவசியமான பொருட்கள் எல்லாத்தையும் எல்லா செல்களுக்கும் உறுப்புகளுக்கும் எடுத்துட்டு போகும். அது மட்டும் இல்லாம கழிவு பொருட்களையும் இது அகற்றும். ஆக எப்படி விலங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் இரத்த நாளம், நிணநீர் நாளம் இருக்குதோ அதே மாதிரி தாவரங்களுக்கு சைலம், ஃப்ளோயம் அப்படின்னு ரெண்டு முக்கியமான வாஸ்குலர் திசுக்கள் இருக்குது. இந்த ரெண்டும் தான் தாவரம் முழுசுக்கும், அதாவது அந்த தாவரத்துக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை கொண்டு போறதுக்கு பொறுப்பு. பெரும்பாலும் சைலம் ஒளி சேர்க்கை, அதாவது போட்டோசிந்தசிஸ் மூலமா உற்பத்தி செய்யப்படுற சர்க்கரைகளை, அதாவது பாலிசாக்கரைட்டுகளை இலைகள்ல இருந்து தாவரத்தோட மற்ற பகுதிகளுக்கு எடுத்துட்டு போகும். இந்த ஃப்ளோயம் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா தண்ணீரையும் மினரல்களையும், அதாவது தாதுக்களையும் வேர்ல இருந்து எடுத்து தாவரத்தோட மற்ற பகுதிகளுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணும், அதாவது எடுத்துட்டு போகும். சரி, இப்ப வாஸ்குலர் சிஸ்டம் அமைப்புனா என்னன்னு பார்த்துட்டோம். அதுல இருக்கிற சைலம்க்கு என்ன வேலை, ஃப்ளோயம்க்கு என்ன வேலை அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். அப்ப எளிமையான பச்சை ஆல்காக்கள்ல இருந்து பரிணமிச்ச இந்த பிரயோஃபைட்டுகளுக்கு வாஸ்குலர் அமைப்பு கிடையாது. அது நேரடியா காத்துல இருந்து தண்ணியையும் சத்துக்களையும் இலைகள் வழியா உறிஞ்சிக்கும். இதுல சாதாரண பாசிகள்ல இருந்து ஈரல் உரு தாவரங்கள், அதாவது ஈரல மாதிரியே உருவத்தை கொண்ட தாவரங்கள், லிவர் வாட்ஸ், அப்புறம் கொம்பு இலை தாவரம், கொம்பு இருக்கக்கூடிய தாவரம், ஹார்ன் வாட்ஸ், இந்த மாதிரியான வகைகள் எல்லாம் இருக்குது. இந்த பிரயோஃபைட்டுகளை தான் நம்ம தாவர வகைகளில் இருக்கக்கூடிய நீர் நில வாழ்வி அப்படின்னு சொல்றோம். அதாவது நீரிலும் நிலத்திலும் வாழக்கூடிய இரு வாழ்விகள் அப்படின்னு சொல்றோம். ஏன் அப்படி சொல்றோம்? என்னதான் இந்த பிரயோஃபைட்டுகள் ஈரப்பாறைகள்ல, அதான் நிலத்துல வாழ்ந்தாலும் இனப்பெருக்கம் செய்ய அதுக்கு தண்ணீர் வேணும். ஏன்னா அதோட விந்தணுக்களுக்கு, ஸ்பெர்ம்ஸ்களுக்கு அசையக்கூடிய தன்மை உண்டு. இந்த ஒவ்வொரு விந்தணுவும் கசை இலைகள், இல்லைன்னா அதுக்கு இன்னொரு பேர் நகர் இலைகள், நகரக்கூடிய இலைகள் இருக்கும். இங்கிலீஷ்ல அதை நாம ஃபிளாஜெல்லா அப்படின்னு சொல்லுவோம். ஆனா முட்டை இருக்குதுல்ல, அது நகராது, அது தாவரத்திலேயே தான் இருக்கும். ஆக இந்த விந்தணு முட்டை கிட்ட போகணும்னா சாட்டை மாதிரி இருக்கக்கூடிய இந்த நகர் இலைகளை வச்சு தண்ணியில நீந்தி தான் போயாகணும். அதனால தண்ணி இல்லாமலும் இந்த பிரயோஃபைட்டுகளால மறு உற்பத்தி, ரீப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? இதுல நாம இன்னொரு முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். அது என்னன்னா, இந்த எளிய பச்சை பாசிகள், அதாவது ஆல்காக்கள் கடல்ல இருந்து நிலத்துக்கு வர ஆரம்பிச்சப்ப கூடவே வந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா பாக்டீரியாக்களும் பூஞ்சைகளும். இந்த பாக்டீரியாக்களுக்கும் பூஞ்சைகளுக்கும் என்ன வேலை? they play important role in soil ecosystem. அதாவது மண் உருவாக்கத்துல இந்த பாக்டீரியாக்களுக்கும் பூஞ்சைகளுக்கும் முக்கிய பங்களிப்பு இருக்குது. இந்த பாக்டீரியாக்களும் பூஞ்சைகளும் என்ன பண்ணுதுன்னா, இந்த ஆரம்ப கால தாவரங்கள் இருக்குதுல்ல, அது கூட ஒரு சிம்பியாட்டிக் ரிலேஷன்ஷிப் வச்சுக்குதுங்க. அதாவது ஒன்றி வாழக்கூடிய வாழ்க்கை முறையை வச்சிருக்குதுங்க. அது மூலமா ஒண்ணுக்கொண்ணு உதவியா இருக்குதுங்க. முக்கியமா இந்த பாக்டீரியாக்களும் பூஞ்சைகளும் பாறைகளை அரிச்சு அதுல இருக்கக்கூடிய சத்துக்களை இந்த ஆரம்ப கால தாவரங்கள் உறிஞ்சிக்க உதவியா இருந்துச்சுங்க. இப்படிதான் மண் அப்படிங்கிற ஒரு அமைப்பு பிறக்குது. ஏற்கனவே கடல்ல இருக்கிறப்பவே இந்த பாக்டீரியாவுக்கும் பூஞ்சைக்கும் என்ன வேலை அப்படின்னா, செத்து போன தாவரங்கள், விலங்குகள், அப்புறம் விலங்குகளோட கழிவுகள், இப்படி எல்லாத்தையுமே சிதைச்சு உரமா, அதாவது எளிய சத்துக்களா மாற்ற வேலை தான். அதாவது சிக்கலான கலவைகளா இருக்கக்கூடிய இந்த செல்லுலோஸ், லிக்னின், புரதங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையுமே எளிய ஊட்டச்சத்துக்களா மாத்திரும். அது மட்டும் இல்லாம அது செத்து போன உடல்கள்ல இருந்து, அப்புறம் பாறைகள்ல இருந்து நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம், இப்படி எல்லாத்தையுமே மறுபடியும் மண்ணுக்கு கடத்தும். அப்புறம் தாவரங்கள் மறுபடியும் அதை உறிஞ்சிக்கும். பாறைகள் இதனால அரிப்புக்கு உள்ளாகி மண் துகள்களா பொடியும். அது மட்டும் இல்லாம இந்த பூஞ்சைகளோட பூஞ்சை நார் அப்படின்னு சொல்லப்படுற பொய் வேர்கள் இருக்குதுல்ல, ஹைஃபே, அதெல்லாம் ஒரு வலை மாதிரி பின்னிக்கிட்டு மண்ணுக்கு நல்ல காற்றோட்டத்தை கொடுக்கும். இந்த பாக்டீரியா இருக்குதுல்ல, அது
ஒரு மாதிரி பசை மாதிரியான படலத்தை உருவாக்கி இந்த மண் துகள்கள் உதிர்ந்து போகாம இருக்க உதவியா இருக்கும். அதை நாம பயோக்ளூ, உயிர் பசையம் அப்படின்னு சொல்றோம். ஆக மொத்தத்துல இந்த ரெண்டும் சேர்ந்து மண்ணுல தண்ணீர் தேங்குறத மேம்படுத்தும். மண்ணை லூசா வச்சு வேர்கள் ஊடுருவ உதவியா இருக்கும். அப்புறம் மண்ணை வளமாக்க நுண்ணுயிர்கள் வளர காரணமா இருக்கும். அது மட்டும் இல்ல, சில நல்ல பாக்டீரியாக்களும் பூஞ்சைகளும் கெட்ட நுண்ணுயிர்களை வளர விடாதுங்க. ஆன்டிபயோட்டிக் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, நமக்கு காய்ச்சல் வந்தா ஆன்டிபயோட்டிக் மாத்திரைகள் தருவாங்க. அந்த ஆன்டிபயோட்டிக் எதுல இருந்து கிடைக்கும் அப்படின்னு சொன்னா இந்த நல்ல பாக்டீரியா அப்புறம் பூஞ்சைகள் கிட்ட இருந்து தான் கிடைக்கும். அது என்ன செய்யும்னா ஆன்டிபயோட்டிக்கை ப்ரொடியூஸ் பண்ணி கெட்ட பாக்டீரியாக்களையோ இல்ல பூஞ்சைகளையோ வளர விடாம பார்த்துக்கும். அப்போ இப்படிதான் நிலத்துல தாவரங்கள் வளர ஆரம்பிச்சப்பவும் இந்த நல்ல நுண்ணுயிர்கள், மைக்ரோப்ஸ்கள் தாவர வேர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துச்சு. ஆக மொத்தத்துல இந்த பாக்டீரியாவும் பூஞ்சையும் கார்பன், நைட்ரஜன், சல்ஃபர், பாஸ்பரஸ் இந்த மாதிரியான சைக்கிள்கள்ல, சுழற்சியில முக்கிய பங்காற்றுது. மண் வேதியியலை சமநிலைப்படுத்தி ஊட்டச்சத்துக்களை ஆர்கானிக்ல இருந்து இன்ஆர்கானிக்காவும், இன்ஆர்கானிக்ல இருந்து ஆர்கானிக்காவும் மாத்தி மாத்தி மண்ணோட வேதியியல் பண்பை சமன்படுத்துது. அதாவது கரிம வேதியியலை கனிம வேதியியலாவும், கனிம வேதியியலை கரிம வேதியியலாவும் மாத்துது. நுண்ணுயிர்கள், மைக்ரோப்ஸ் மட்டும் இல்லை அப்படின்னா மண் சத்தே இல்லாத தூசியா எப்பவோ மாறி இருக்கும். சரி, இப்படியே தாவரங்களுக்கு ஆரம்பத்துல இருந்தே இந்த நுண்ணுயிரிகளும் அதாவது பாக்டீரியாவும் பூஞ்சையும் உதவியா இருக்குது. அதுக்கப்புறமா 419 இருந்து 359 மில்லியன் வருஷங்கள் வரைக்கும், அதாவது 41.9 இருந்து 35.9 கோடி வருஷங்கள் வரைக்கும் ஒரு பரிணாம வெடிப்பு நடந்துச்சு. வேர்கள் உருவாச்சுது, தண்டுகள் பெருசா இருந்துச்சுது, ஒளி சேர்க்கையில போட்டி உருவாச்சுது. இதை நாம டிவோனியன் பிளான்ட் எக்ஸ்ப்ளோஷன், டெவோனியன் நிலப்புரட்சி அப்படின்னு சொல்றோம். அதாவது பிரயோஃபைட்டுகள் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு வாஸ்குலர் தாவரங்கள் வந்துச்சு. வாஸ்குலர் தாவரங்கள்னா ஏற்கனவே பார்த்தோம்ல, வேர்கள்ல இருந்து தண்ணியையும் சத்துக்களையும் கடத்துற ஃப்ளோயம், அப்புறம் இலைகள்ல இருந்து சர்க்கரையை கடத்துற சைலம், இதெல்லாம் இருக்கிற தாவரங்கள். குறிப்பா இந்த தாவரங்களுக்கு வேர்கள் இருந்துச்சு. அதே மாதிரி தண்டு, இலைகள் இப்படி எல்லாமே தனித்தனியா பிரிச்சு பார்க்குற மாதிரியான பாகங்கள் இருந்துச்சு. ஆரம்ப கட்டத்துல இந்த பிரயோஃபைட்டுகள் ஃபர்ன், அதாவது நம்ம பெரணின்னு சொல்லுவோம்ல, அதுவா பரிணமிச்சுது. பெரணினா நீர்நிலைகள்ல ஓரமா நிற்கும். அதோட இலைகளை பின்புறத்துல நம்ம கையில வச்சா அப்படியே அச்சு மாதிரி பதியும். அந்த அச்செல்லாம் வேற ஒண்ணும் இல்லை, அதோட ஸ்போர்ஸ் தான். இந்த வகையான தாவரங்கள் பூக்காது, விதையும் உருவாகாது. அதுக்கு பதிலா ஸ்போர்ஸ் மூலமா மறு உற்பத்தி பண்ணும். ஸ்போர்ஸ்னா தமிழ்ல சிதல்கள், சிதல் விதைகள், வித்துக்கள் அப்படின்னு பலவிதமா சொல்றாங்க. பொதுவா இது தன்னோட ஸ்போர்ஸை சிதற விட்டு அது காத்துல பரவி புது இடங்கள்ல போய் முளைக்கும். ஆக இதுக்கு மறு உற்பத்தி பண்ண தண்ணி தேவையில்லை. இன்னொரு விஷயம், இந்த ஃபர்ன், பெரணி இருக்குது இல்லையா, அது ஒரு பூக்கா தாவர வகையை சேர்ந்தது. பூக்கா தாவரம் அப்படின்னு சொன்னா பூ பூக்காது. இந்த தாவரங்கள் மெல்ல மெல்ல பாறைகள்ல இருந்து நிலத்துக்கு இடம்பெயர்ந்துச்சு. இந்த தாவரங்கள் 2 விதமான மறு உற்பத்தி முறையை கொண்டிருந்துச்சு. செக்ஷுவல் அண்ட் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் மெத்தட்ஸ், அதாவது பாலியல் சார்ந்த மறு உற்பத்தி முறை, பாலினமற்ற மறு உற்பத்தி முறை. பாலியல் சார்ந்த மறு உற்பத்தி முறை அப்படிங்கிறது கேமெட்டுகள், அதாவது ஒரு விந்தணுவும் முட்டையும் இணைஞ்சு சைகோட்டை உருவாக்குறது, அதுதான் கருவை உருவாக்குறது. அந்த கரு ஒரு புது தாவரமா வளருது. சுருக்கமா சொன்னா விதைகள் முளைக்கிறது மூலமா புது தாவரங்கள் உருவாகுது. இந்த ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இருக்குதுல்ல, பாலினமற்ற மறு உற்பத்தி, அது பல வழிகள்ல நடக்கும். ஒரு தண்டுல இருந்து மறு உற்பத்தி நடக்கும். வேர்கள்ல இருந்து குட்டி குட்டி செடிகள் வளர்ந்து வரும். ஏன் இலைகள்ல இருந்து கூட மறு உற்பத்தி நடக்கும் இல்லையா? ஸ்போர்ஸ், அதான் சிதல்கள் மூலமா மறு உற்பத்தி நடக்கும். ஆக பல விதமான மறு உற்பத்தி முறைகளை தாவரங்கள் கையாண்டு பரிணாம வளர்ச்சி போக்குல பெரிய பெரிய வளர்த்தியான தாவரங்கள் எல்லாம் பூமியில தோன்ற ஆரம்பிச்சது. எடுத்துக்காட்டா நாம ஆர்க்கியோப்டெரிஸ் வகைகளை எடுத்துக்கலாம். நம்ம போன
வீடியோல அனமலோகாரிஸ், ஒப்பபினியா, ஹாலுசினீசியா, வைவாக்சியா மாதிரியான விலங்குகள் கடலையே ஆட்சி பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தோம்ல. அது மாதிரி தான் இந்த ஆர்க்கியோப்டெரிஸ் தாவரம் நிலத்துல வேகமா பரவிச்சு. இந்த வளர்ந்த ஆர்க்கியோப்டெரிஸ் தாவரங்கள் தான் பூமியோட முதல் காடுகளை உருவாக்கிச்சு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஆர்க்கியோப்டெரிஸ் அப்படிங்கிறது ஃபர்ன், பெரணி மாதிரியான இலைகளை கொண்ட ஒரு பூக்கா தாவர வகை. இப்போ நம்ம மரம்னு சொல்றோம்ல, அது மாதிரியே மரத்தடி கிளைகள் கொண்டதா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம அது சிதல்கள், ஸ்போர்ஸ் மூலமா மறு உற்பத்தி பண்ற தாவரங்களை விட கொஞ்சம் முன்னேறி இப்ப விதைகள் கொடுக்கிற மரங்களுக்கு முன்னோடியா இருந்துச்சு. கிட்டத்தட்ட இது தடிகள் கொண்ட மரங்களையும் பெரணி வகைகளையும் சேர்ந்த ஒரு கலவை மாதிரி இருந்துச்சு. இந்த இனம் இப்ப கிடையாது, அழிஞ்சு போச்சு. ஆனாலும் இதோட புதை படிவங்கள், ஃபாசில்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, இது கிட்டத்தட்ட 382 இருந்து 323 மில்லியன், அதாவது 38.2 இருந்து 32.3 கோடி வருஷங்களுக்கு முந்தைய தாவர வகை அப்படின்னு சொல்லுது. அது மட்டும் இல்லாம இது உலக அளவுல பரவி இருந்திருக்கு. இந்த ஆர்க்கியோப்டெரிஸ் தான் ஆரம்ப கால மரமா பல விஞ்ஞானிகளும் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா 2005 வருஷம் யுனைடெட் ஸ்டேட்ஸை சேர்ந்த சயின்டிஸ்ட் வாட்டிசா அப்படிங்கிற தாவர வகையோட புதைப்படிவத்தை, அதாவது ஃபாசில்ஸை கண்டுபிடிச்சாங்க. அது பத்தி 2007 வருஷம் ஒரு ஆய்வு பேப்பரை வச்சிருக்காங்க. இதுல விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, 1870களிலேயே இந்த வாட்டிசாவோட வேர்கள் அடங்கிய ஃபாசில்ஸ், அதாவது புதைப்படிவங்கள் கிடைச்சிருச்சு அப்படின்னும், ஆனால் அதை வச்சுக்கிட்டு எந்த முடிவுக்கும் வர முடியாமல் இருந்ததாகவும், 2005 அதோட தண்டு பகுதியோட புதைப்படிவங்களை கண்டுபிடிச்சதாகவும், ரெண்டையும் வச்சு இப்போ வாட்டிசா அப்படிங்கிற தாவரம் இப்படி தான் இருந்தது அப்படின்னு முடிவுக்கு வந்ததாகவும் சொல்றாங்க. அவங்க சொல்றபடி பார்த்தா இந்த வாட்டிசா தான் நமக்கு தெரிஞ்ச வரையில முதலா ஒரு மரம் மாதிரி வளர்ந்த தாவரம். இது கிட்டத்தட்ட 385 மில்லியன் ஆண்டுகளுக்கு முந்தையது, அதாவது 38.5 கோடி வருஷங்கள் பழமையானது அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்கு வேர்கள் இருந்திருக்கு. தண்டு பகுதின்னு சொல்ல முடியலனாலும் அது மாதிரியான ஒரு அமைப்பு இருந்திருக்கு. ஆனா இலைகள் இல்லை. அது கிட்டத்தட்ட பிரணி இலையை ஒத்ததா கீழே இருந்தே பெருசா இருந்திருக்கு. இன்னொன்னு, இது விதையெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணல, மாறா ஸ்போர்ஸ், சிதல்கள் மூலமா மறு உற்பத்தி பண்ணிச்சு. அப்படி பார்க்குறப்ப என்னதான் பூமி பச்சை பசேல் அப்படின்னு பசுமையா இருந்தாலும் இந்த வாட்டிசா தான் நிலப்பரப்புல ஓரளவு உயரமா வளர்ந்த தாவரமா இருந்திருக்கு. முதல்ல பூமியில மரங்கள் தோன்றுறதுக்கு அடிப்படையா இருந்திருக்கு. இதுல நாம முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு மரம் உருவாகுது இல்லைன்னா பரிணமிக்குது அப்படின்னாலே நிலத்துல ஒரு மாற்றம் வருது அப்படின்னு அர்த்தம். அந்த வகையில இந்த வாட்டிசியா காத்துல ஆக்சிஜன் அளவு அதிகரிக்க காரணமா இருந்திருக்கு. அதே நேரம் கார்பன் டை ஆக்சைடு குறைய காரணமா இருந்திருக்கு. இந்த பூமியில பாறைகள் பொடிஞ்சி மண் உருவாகிறதுல பங்களிப்பு செய்திருக்கு. எல்லாத்துக்கும் மேல கடல்ல வாழ்ந்துகிட்டு இருந்த விலங்குகளுக்கு நிலத்துல ஒரு புது வாழ்க்கை அமையறதுக்கான சூழலை உருவாக்கி இருக்கு. ஆர்க்கியோப்டெரிஸ் தாவரங்கள் தான் பூமியோட முதல் காடுகளை உருவாக்கிச்சு அப்படின்னு சொல்லப்பட்டாலும் இப்ப வாட்டிசியா கூட முதல் காடுகளை உருவாக்கி இருக்கலாம் அப்படிங்கிற சந்தேகத்தை நமக்கு கொடுத்துருக்கு. அப்புறமா யார் நிலத்துக்கு வந்து சேர்ந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விலங்கினங்கள் தான். ஏன்னா எந்த விலங்கினமா இருந்தாலும் சரி, அதால தன்னோட உணவை தானே உற்பத்தி செய்ய முடியாது. அதுக்கு உணவா அட்லீஸ்ட் தாவரமாவது வேணும். அப்ப நிலத்துல தாவரங்கள் வேரூன்றின பிறகு இந்த விலங்குகள் நிலத்தை நோக்கி பயணத்தை ஆரம்பிச்சது. அதாவது சுமார் 470 மில்லியன், 47 கோடி வருஷங்களுக்கு முன்னாடி பச்சை ஆல்காக்கள் கடல்ல இருந்த ஈரப்பசை இருக்கக்கூடிய பாறைகள் மேல வளர ஆரம்பிக்குது. படிப்படியா இந்த
தாவரங்கள் பாக்டீரியாக்கள் பூஞ்சைகள் உதவியோட பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருந்த காலகட்டத்தில், அதாவது சுமார் 420 இருந்து 400 மில்லியன் 42 இருந்து 40 கோடி வருஷங்களுக்கு முன்னாடி டெவோனியன் பிளான்ட் எக்ஸ்ப்ளோஷன், டெவோனியன் நிலப்புரட்சி ஆரம்பிச்சப்ப விலங்குகள் நிலத்தை நோக்கி தங்களோட பயணத்தை ஆரம்பிச்சிருக்குது. அப்ப நிலத்துல முதல்ல காலடி எடுத்து வச்ச விலங்கு எது அப்படின்னு தெரிஞ்சுக்க நாம ஆர்வமா இருக்கோம்ல. ஆர்த்ரோபோட்ஸ் அப்படிங்கிற கணுக்காலிகள் தான் இந்த கடல்ல இருந்து நிலத்துல காலடி வச்ச முன்னோடிகள், அதாவது பயோனியர்ஸ். ஆர்த்ரோபோட்ஸ் கணுக்காலிகள்னா என்ன? அதோட கால்கள்ல கணுக்கள், அதான் மூட்டுகள் இருக்கும். அப்புறம் அதுக்கு ஒரு எக்ஸோஸ்கெலிட்டன், அதாவது அதோட வெளிப்புறத்துல புறவன் கூடு இருக்கும். கிட்டத்தட்ட இது எலும்பு கூடு மாதிரி, அதாவது எலும்பு கூடுனா உடம்புக்குள்ளால இருக்கும், ஆனா இங்க அது வெளியில இருக்கும். அதனால இத புறவன் கூடு, எக்ஸோஸ்கெலிட்டன் அப்படின்னு சொல்றோம். எலும்பு கூடு மாதிரின்னு சொன்னதும் அதுக்கு முதுகெலும்பு இருக்கும் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. இந்த வகை உயிரினங்கள் எதுக்குமே முதுகெலும்பு கிடையாது. மேல ஒரு கூடு, அதான் புறவன் கூடு மட்டும்தான் இருக்கும். இந்த புறவன் கூடு பெரும்பாலும் கைட்டின் அப்படிங்கிற காம்ப்ளெக்ஸ் பாலிசாக்கரைட், சிக்கலான கூட்டு சர்க்கரையால தான் அமைஞ்சிருக்கும். இது பெரும்பாலும் புரோட்டீன்ஸ், புரதங்களாலும் சில சமயம் கால்சியம் கார்பனேட் தாதுக்களாலையும் வலுப்படுத்தப்படுது. இந்த எக்ஸோஸ்கெலிட்டன் இருக்குது இல்லையா, இதுதான் அந்த உயிரினங்களுக்கு பாதுகாப்பையும் வழங்குது. கூடவே தசைகளை இணைக்கிறதுக்கான மேல் பரப்பையும் கொடுக்குது. அது மட்டும் இல்லாம இதுகளோட உடம்பு செக்மெண்டா, கண்டமா பிரிஞ்சு இருக்கும். இந்த ஒவ்வொரு கண்டத்திலையும் 2 கால்கள் இருக்கும். அப்ப இந்த கணுக்காலிகளை, ஆர்த்ரோபோட்ஸ்களை மற்ற உயிரினங்கள்ல இருந்து வேறுபடுத்தி பார்க்கணும்னா நாம 3 முக்கியமான எலும்புகளை பார்க்கணும். ஒன்று கைட்டின் அப்படிங்கிற கூட்டு சர்க்கரையால அமைஞ்ச புறவன் கூடு, அடுத்து துண்டு துண்டா அமைஞ்சிருக்கக்கூடிய உடம்பு, கடைசியா மூட்டுகள் உள்ள கால்கள். அப்ப எதெல்லாம் ஆர்த்ரோபோடுகள், அதான் கணுக்காலிகள்னு யோசிச்சு பாருங்க. 6 கால் உள்ள பூச்சிங்க, வண்டுங்க, தேள்ங்க, அப்புறமா 8 கால் உள்ள பூச்சிங்க, சிலந்திங்க, நண்டுங்க, இது எல்லாமே கணுக்காலிங்க தான். இப்ப மண்டையில பல்ப் எரியுதுல, இதுங்களோட மூதாதையர் தான் முதல்ல கடல்ல இருந்து நிலத்துக்கு வந்தவங்க. இந்த மூதாதையர்கள்னா யாரு? போன வீடியோல பார்த்தோம்ல, அனமலோகாரிஸ், ஒப்பபினியா, ஹாலுசினேசியா, வைவாக்சியா. அதுலயும் குறிப்பா ஹாலுசினேசியா இருக்குது இல்லையா, அதோட உடம்பு நீளமா புழு மாதிரி இருக்கும். அதோட முதுகுல ஸ்பைன்ஸ், அதாவது முட்கள் மாதிரி இருக்கும். அடிப்பகுதியில ரொம்ப மென்மையான உணர்ச்சி கொடுக்குகள், டெண்டக்கிள்ஸ் மாதிரியான கை கால்கள் இருக்கும் அப்படின்னு எல்லாம் பார்த்தோம் இல்லையா. அந்த மாதிரியான விலங்குகள் தான் ஆர்த்ரோபோடுகளோட, அதாவது கணுக்காலிகளோட மூதாதையரா இருந்துச்சு. நமக்கு தெரிஞ்சு முதல்ல நிலத்துல காணப்பட்ட விலங்கு மில்லிபீட்ஸ், அதான் மரவட்டைகள் அப்படின்னு நம்ம விஞ்ஞானிகள் சொல்றாங்க. அதுவும் நியூமோடெஸ்மஸ் நியூமானி அப்படிங்கிற மரவட்டை தான் முதலா நிலத்துல வாழ்ந்த விலங்கா அடையாளம் காணப்பட்டிருக்கு. இது மிரியாபாட்ஸ் அப்படிங்கிற ஆயிரங்காலிகள் வகையை சேர்ந்தது. எதை வச்சு இப்படி சொல்றாங்க? எல்லாம் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஃபாசில் ரெக்கார்ட்ஸ், புதை படிவங்களை வச்சு தான் சொல்றாங்க. 428 மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி, அதாவது 42.8 கோடி வருஷங்களுக்கு முன்னாடி இந்த நியூமோடெஸ்மஸ் நியூமானி தான் காத்த சுவாசிச்சு வாழ்ந்த தடயம் நமக்கு கிடைச்சிருக்கு. ஆனா இந்த மாதிரியான மரவட்டைகள் பெரும்பாலும் நிலத்துல தான் வாழுது. கடல்ல இந்த இனம் இல்லவே இல்லை. சில வகை கடற்கரைகள்ல காணப்படுது. நிலத்துல இந்த மரவட்டைகள் காடுகள்ல காணப்படுது, மண்ல வாழுது, காடுகள்ல இருக்கக்கூடிய அழுகின இலைகளை சாப்பிடுது. அப்படி இருக்கிறப்ப இந்த விலங்குகள் எப்படி பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு நிலத்துக்கு போச்சு அப்படின்னு இன்னும் தெளிவான ஆதாரங்கள் எதுவும் சிக்கல. அது மட்டும் இல்லாம இந்த மரவட்டைகளால தண்ணிக்குள்ள சுவாசிக்கவும் முடியாது. அதோட எக்ஸோஸ்கெலிட்டன், புறவன் கூடு தண்ணீருக்குள்ளால பாதுகாப்பும் கொடுக்காது. அதுங்களுக்கு நீச்சலும் தெரியாது. கடல் நீர்ல இருக்கக்கூடிய உப்பை தாங்குற சக்தியும் இல்லை. இருந்தாலும் இதுவரைக்கும் நமக்கு கிடைச்சதுல நிலத்துல வாழ்ந்த பழமையான உயிரினத்தோட ஃபாசில்ஸ், புதை படிவம் இதுதான்.
இதுதான். அது மட்டும் இல்லாம இந்த கணுக்காலிகள் ஆர்த்ரோபோட்ஸ் தான் முதல்ல நிலத்துக்கு வந்ததுன்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னா, அதுங்களுக்கு எக்ஸோஸ்கெலிட்டன் புறவன் கூடு இருந்துச்சு. அதனால அது வெயில்ல இருந்து அந்த உயிரினம் காஞ்சு போகாம தடுத்தது. அடுத்ததா அதுக்கு இணைஞ்ச கால்கள் இருந்துச்சு. அது மூலமா அதனால கரடு முரடான நிலப்பரப்புல சுலபமா இயங்க முடியும். அடுத்ததா அதுக்கு ரொம்ப எளிமையான சுவாச அமைப்புகள் இருந்துச்சு. அதாவது அதோட நுரையீரல், மூச்சு குழாய், இது எல்லாமே ரொம்ப சிம்பிளா இருந்துச்சு. அதனால இதுதான் கடல்ல இருந்து பரிணாம வளர்ச்சி மூலமா நிலத்தை அடைஞ்ச விலங்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா 2024 நவம்பர் 7 நேச்சுரல் ஹிஸ்டரி மியூசியம் இயற்கை வரலாற்று அருங்காட்சியகம் ஒரு ஆர்டிக்கிளை வெளியிட்டிருக்குது. அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, மெல்லுடலி அப்படிங்கிற மொலஸ்குகள் தான் முதலா கடலை விட்டு நிலத்துக்கு வந்திருக்க கூடும் அப்படின்னு விஞ்ஞானிகள் கருதுறதா சொல்லப்பட்டிருக்கு. ஆக மொத்தத்துல விலங்கினத்துல எது முதல்ல தண்ணியை விட்டு நிலத்துக்கு காலடி வச்சுது அப்படிங்கிற பிரச்சனை சிக்கலுக்குரியதா மாறி போயாச்சு. சரி, இந்த மெல்லுடலி மொலஸ்க் அப்படின்னா என்ன? இப்ப இருக்கக்கூடிய மெல் உடலிகள் அப்படின்னா ஓடில்லாத நத்தை, ஓடுள்ள நத்தை, சிப்பிகள், கணவாய், மட்டிகள், இது எல்லாத்தையுமே நம்ம சொல்லலாம். ஆனா இந்த எல்லா மெல்லுடலிகளும் முதல்ல கடலை விட்டு வெளியேறிச்சு அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. நமக்கு கிடைச்ச புதைப்படிவ சான்றுகள், ஃபாசில் ரெக்கார்ட்ஸ், தண்ணிக்கு வெளியே நேரத்தை செலவிட்ட முதல் விலங்குகள்ல இந்த மொலஸ்குகளும் இருக்கலாம் அப்படின்னு காட்டுதுங்க. அப்படி பார்த்தா ஆர்த்ரோபோட்ஸ்கள், கணுக்காலிகள் தான் முதலா நிலத்துல காணப்பட்ட முன்னோடிகள் அப்படிங்கிற கோட்பாட்டை இது முறியடிக்குது. விஞ்ஞானிகள் இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த கணுக்காலிகள், அதுதான் ஆர்த்தோபோட்ஸ்களுக்கு எக்ஸோஸ்கெலிட்டன் புறவன் கூடு இருந்ததால மற்ற விலங்குகளோட ஒப்பிடுறப்ப இதோட ஃபாசில்கள், புதைப்படிவங்கள் கிடைக்க வாய்ப்பா இருந்துச்சு. அதனால தான் நாம அதை வச்சு அதுதான் முன்னோடி அப்படிங்கிற முடிவுக்கு வர்றோம். ஆனா புது ஆராய்ச்சி இன்னொரு விஷயத்தை குறிப்பிடுது அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன ஆராய்ச்சி? அது என்னன்னா, 500 மில்லியன், அதாவது 50 கோடி வருஷங்களுக்கு முன்னாடியே விலங்குகள் நிலத்துல ஊர்ந்து போன தடயங்கள் கிடைச்சிருக்கிறதா விஞ்ஞானிகள் ஆய்வு செய்துட்டு வராங்க. அவங்க அந்த தடம் மெல்லுடலிகள், அதான் மொலஸ்க் விட்டு போன தடம் அப்படின்னு நம்புறாங்க. இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, கேம்பிரியன் காலத்துக்கு முன்னாடியே இந்த விலங்குகள் தண்ணீர் பரப்புக்கு மேல வந்து குறைஞ்சது 15 நிமிஷமாவது காத்த தாக்கு பிடிச்சிருக்கும். அதுதான் படிப்படியா காத்த தாக்கு பிடிச்சி நிலத்துக்கு வந்திருக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஆக நமக்கு கிடைச்ச ஃபாசில்ஸ் ரெக்கார்ட்ஸ் படி, அதாவது புதைப்படிவ ஆதாரங்கள் படி 47 கோடி வருஷங்களுக்கு முன்னாடி பச்சை ஆல்காக்கள் கடல்ல இருந்த ஈரப்பசை இருக்கக்கூடிய பாறைகள் மேல வளர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டாலும் 50 கோடி வருஷங்களுக்கு முன்னாடியே மெல்லுடலிகள் நிலத்துல ஊர்ந்ததா நம்பப்படுது. இன்னும் ஆணித்தரமாலாம் நிரூபிக்கப்படல. ஆனா அப்படி நிரூபிக்கப்பட்டா தாவரங்கள் நிலத்தை அடைஞ்ச காலத்துல கூட மாறுதல் இருக்கலாம். எல்லாம் ஃபாசில்ஸ், புதைப்படிவங்கள் மயம். சரி, இப்ப வரைக்கும் இந்த கணுக்காலிகள், ஆர்த்ரோபோட்ஸ்கள் தான் முதல்ல நிலத்துல வாழ்ந்ததுன்னு ஃபாசில்ஸ் ரெக்கார்ட் படி நிரூபிக்கப்பட்டிருக்கு. அதுக்கு அடுத்தது பூரான்கள், ஆரம்ப கால பூச்சிகள், தேள்கள், சிலந்திகள்னு வாழ ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறமா தான் இந்த நிலநீர் வாழ்வன, அதுதான் ஆம்பிபியன்ஸ் தோன்ற ஆரம்பிச்சிருக்கு. நீர்நில வாழ்வன அப்படின்னா நீரிலும் நிலத்திலும் வாழக்கூடிய விலங்குகள்னு புரியுது தானே? அது மட்டும் இல்லாம இதுங்களுக்கு முதுகெலும்பு உண்டு. இதெல்லாம் 370 மில்லியன், அதாவது 37 கோடி வருஷங்களுக்கு அப்புறமா தான் தோன்றி இருக்கு. டிக்டாலிக் அப்படிங்கிற ஒரு வகை மீன் இருந்திருக்குது. இந்த மீன்களுக்கு முதல்ல அதோட துடுப்புகள் மூட்டு மாதிரி, அதாவது கால் மாதிரி உபயோகப்பட்டிருக்கு. அப்புறமா அது 4 கால் விலங்கினமா மாறி இருக்கு. ஆக இதுதான் முதல்ல நிலத்துல நடந்த முதுகெலும்பு உள்ள விலங்கினம். டிக்டாலிக் மீனோட சிறப்பம்சங்கள் என்னென்ன? முதல்ல சொன்ன மாதிரி அதோட துடுப்புகள்ல எலும்புகள் மாதிரியான அமைப்புகள் இருந்திருக்கு. அதனால அது தரையில பலமா ஊன்ற முடிஞ்சிருக்கு. அப்புறமா அதுக்கு மீனை போலவே செதில்களும் செவுள்களும் இருந்தாலும் கூட அதால தலையை திருப்ப முடிஞ்சிருக்கு. மீன்களால தலையை திருப்ப முடியாதுல்ல. அப்புறம் அதுக்கு மேலே பார்த்த கண்கள் இருந்திருக்கு. அது மாதிரி நிலத்தில் வாழ்றதுக்கு ஏற்ற மாதிரியே பெரிய விலா எலும்புகள் கூட இருந்திருக்குது. இந்த மீனினம் இப்போ
இன்னும் வாழுதா அப்படின்னு கேட்டால் இல்லை, அது அழிஞ்சு போச்சு. 2004 வருஷம் கனடாவில் எல்லஸ்மியர் தீவில் கண்டுபிடிக்கப்பட்ட புதைப்படிவங்கள் மூலமாக தான் நமக்கு இது தெரிய வந்துச்சு. இன்னைக்கு இந்த டிக்டாலிக் இனங்களோ இல்லைன்னா அதோட நேரடி சந்ததியினரோ எதுவும் இல்லை. அதெல்லாம் நீண்ட காலத்துக்கு முன்னாடியே அழிஞ்சும் போச்சு. ஆனால் அது நீரில் இருந்து நிலத்துக்கு முதல் அடியை எடுத்து வச்சிருக்கு. அதோட பரிணாம வளர்ச்சி நீர்நில வாழ்வன, ஊர்வன, பறவைகள், பாலூட்டிகள், மனிதனையும் சேர்த்து தான் அப்படின்னு 4 கால் முதுகெலும்பிகள் டெட்ராபாட்ஸ் தோன்ற வழிவகுத்திருக்கு. ஆக மொத்தத்தில் இந்த டிக்டாலிக் மீன் உயிர் வாழலை அப்படின்னாலும் அதோட மரபு இன்னைக்கும் இந்த நிலத்தில் வாழ்கிற ஒவ்வொரு முதுகெலும்புலையும் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்குது. அதனால நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கடலில் வேட்டையாடும் விலங்குகள் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காகவும் நிலத்தில் ஏகப்பட்ட தாவரங்கள் உண்ண இருந்ததாலையும், அது மட்டும் இல்லாமல் நிலத்தில் அபரிதமாக ஆக்சிஜன் இருந்ததாலையும், ஆரம்ப காலங்களில் ரொம்ப குறைவான போட்டியாளர்கள் இருந்ததாலையும் தான் இந்த கடல் விலங்குகள் நிலத்துக்கு வந்துச்சுதுங்க. அப்படி பார்க்குறப்ப மொத்தத்தில் மொத இந்த பச்சை நிலப்பரப்பை வந்தடைஞ்சது நம்ம காலுக்கடியில் தெரிகிற சின்ன சின்ன உயிரினங்கள் தான். அந்த சின்ன சின்ன உயிரினங்கள் இல்லைன்னா நம்மோட வரலாறே தொடங்கி இருக்காது. அட ஆமால, நம்ம வரலாற, அதுதான் மனிதன் தோன்றின வரலாற பேசியே ஆகணும்ல. ஆனால் அதுக்கு முன்னாடி நான் இன்னும் சில விஷயங்கள் சொல்லணும். அது என்ன அப்படின்னு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போதைக்கு பை.